அக்கா மாடு நொண்டு படுத்தே முடிஞ்சிச்சுக்கா. நொண்டு படுத்து தான் கிடந்துச்சு. இந்த பாருங்க இந்த சைடில் மாடு படுத்து உரைச்சி சிறையுது. ஏன்னா மாடு படுத்து போஞ்சு உதஞ்சி ஏந்திரிக்க போகுது. மாட்டால் உதஞ்சி ஏந்திரிக்க முடியல. அதனால் அந்த மாடு சிறையுது. இங்கிட்ட வந்து சட்டை அள்ளி போட்டிருக்கேன். வைக்கல் நல்லா இதெல்லாம் அள்ளி போட்டிருக்கேன். மாடு இப்போ வந்து நாங்கள் தூக்க முடியல. ஆனால் இப்போ ஓரளவுக்கு தூக்கி நிமித்தி நைட்டு மாதிரி இப்போ மாடு இப்படி படுக்க வச்சுருக்கேன். இப்படி படுத்து கிடக்கு. இப்படி மல்லக்காய் போட்டு கிடந்துச்சு மாடு. ஆனால் ஏந்திரிக்க பார்க்குதுக்கா. ஆனால் மாட்டால் ஏந்திரிக்க முடியும். தெம்பு இல்லைக்கா. மாடு சுத்தமாக தெம்பு இல்லைக்கா. முன்னத்தி காலை உதஞ்சி ஏந்திரிக்குது. ஆனால் பின்னத்தி காலம் அது மூணு அதெல்லாம் ஏந்திரிக்க முடியலை. இந்த பாருங்க மாடு இங்கிட்டு பிறன்றதுனால மாடு ஏந்திரிக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ வந்து என்னென்னு கேட்டால் மாடு வந்து ஈரன்னு அந்த இது போன கலைஞ்சிரு மாதிரி தெரியுது. ஆனால் மாடு மூத்திரம் மேஞ்சதுனால அது வந்து அப்படி தெரியுதுக்கா. ஆனால் மாடு படுத்து உழன்றதுனால வந்து காயமாகுதுக்கா. இதெல்லாம் மாடு படுத்து உழந்தது தான். பாருங்க இந்த இடத்துல வெறும் முடியான முடி மாட்டு முடி. அதனால இந்த சைடில் இப்போ வைக்கணும். கள்ளக்கூடி அள்ளி ஒன்று போட்டுருக்கா.